நம்மை போன்று 100 பேரினுடைய சக்தி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்று இன்னொரு ஹதீஸ் வருகிறது. பிதாயா நிஹாயா போன்ற கிரந்தங்களில் இடம்பெற்றிருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு சமயம் நெருக்கப்பட்டது. மலக்குமார்கள் கொண்டு வந்து நிறுத்தாங்க ஒரு தராசுல. உஸின்து, நான் நெருக்கப்பட்டேன். எனக்கு பகரமாக அந்த இடம் ஒன்று வைக்கணும் இல்லையா? அது எடை இன்னொரு நபரை, என்னுடைய உம்மத்திலிருந்து ஒரு நபரை வைக்கப்பட்டது. நான் மிகைத்து விட்டேன், என்னுடைய வலிமை கூடிவிட்டது. 2 பேரை வைக்கப்பட்டது, அப்போதும் நான் மிகைத்து நின்றேன். இப்படி பலரை 10 பேரை வைக்கப்பட்டது, அப்போதும் நான் மிகைத்து நின்றேன். 100 பேரை வைக்கப்பட்டது, நான் மிகைத்து நின்றேன். 1000 பேரை வைக்கப்பட்டது, அப்போதும் நான் மிகைத்து நின்றேன் என்று சொல்லிட்டு அந்த மலக்கு சொல்றாங்க, அந்த மத்த மலக்கிட்ட சொல்றாங்க, இந்த உம்மத்து முழுவதுமாக ஒரு தராசில் கொண்டு வைக்கப்பட்டு இன்னொரு தராசில் ரசூலுல்லாவை வைத்தால் அவர்கள் தான் மிகைத்திருப்பார்கள். அருமையானவர்களே, இது வெறும் உடல் வலிமை என்பது மட்டுமல்ல, அவர்களினுடைய யதார்த்தத்தை, அவர்களுடைய சிறை அல்லாஹ் மாத்திரமே விளங்கவனாக இருக்கிறான். கோடான கோடி மக்களை ஒரு தராசினுடைய ஒரு தட்டிலே வைத்து இன்னொரு தட்டிலே கண்மணி நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வைத்தால் அவர்கள் மிகைத்து நிற்பார்கள் என்று சொன்னால் அதற்கான விளக்கம் என்ன? அப்படி அது சாத்தியமா என்றெல்லாம் கேட்கக்கூடாது. புகாரியில ஒரு ஹதீஸ் வருது, மன் அகத ஷிப்ரம் மினல் அர்தி ظுல்மன் ஃபஇன்னஹு யுதப்பகுஹு யௌமல் கியாமத்தி மின் 7 அர்தீன். யார் பிறரினுடைய நிலத்திலிருந்து, பூமியிலிருந்து ஒரு ஷிபர், ஒரு ஜான் அளவுக்கு எடுக்கிறாரோ, அநீதமாக அபகரித்துக் கொள்கிறாரோ, அவருடைய கழுத்தில் ஒரு மாலையாக இந்த 7 பூமியையும் அவருடைய கழுத்தில் மாட்டப்படும் என்ற ஹதீஸ் வருகிறது. சஹீஹான தெளிவான ஹதீஸ், புகாரி முஸ்லிம் போன்ற ஹதீஸ்கள் கிரந்தங்களில் இடம்பெறுகிறது. நாம் கேட்கிறோம், இந்த 7 பூமியையும் ஒரு மாலையாக ஆக்க முடியுமா? நம்முடைய கற்பனைக்கு ஒரு விஷயம் எட்டவில்லை என்றால் அது பொய் என்று முடிவுக்கு வரக்கூடாது. அப்படிதான் இவங்க வந்துட்டாங்க. இப்படி வந்ததுனால தான் இவ்வளவு பெரிய பின்னடைவு. அல்லாஹ் சொன்னான், ஏற்றுக்கொண்டோம். அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஏற்றுக்கொண்டோம். இதுதான் ஈமான். அந்த நிலையில் இருப்பவர்கள் சுன்னத் வல் ஜமாஅத்தினர் மட்டும்தான். மத்த வேற யாரும் இல்ல சகோதரர்களே. நீங்க எந்த கவும்களை நீங்க எடுத்து பாருங்கள், எந்த கூட்டத்தாரை நீங்கள் எடுத்து பார்த்தாலும் சரிதான், இந்த சிந்தனைக்கு யாரும் வரமாட்டார்கள். அவர்கள் வஹாபிகளாக இருக்கட்டும், காதியானியர்களாக இருக்கட்டும், தப்லீக் ஜமாத்தினராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் இந்த நிலையில் இல்லை என்பதை நீங்கள் வழங்கிக் கொள்ளணும். ஆக இந்த நிலையில் இருப்பவர்கள் இந்த சமூகத்தில் சுன்னத் வல் ஜமாஅத்தினர் மட்டுமே என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்து கொள்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகத்துவம், அவர்களுடைய ஆற்றல், அவர்களுடைய சக்தி, அவர்களுடைய வலிமை, இவைகளை மனிதர்களால் அளவிட முடியாது, மனித சிந்தனையால் அளந்துவிட முடியாது. ஒரு கரண்டியை தூக்கிக்கிட்டு போய் நான் கடல் அளக்க போறேன், என்ன அளக்கக்கூடிய ஒரு ஜக்கை கொண்டு போய் லிட்டர் வச்சிருப்பாங்க, 1 லிட்டர் 2 லிட்டர், அதை கொண்டு நான் கடலை அளக்க போகிறேன் என்று சொன்னால் இது எவ்வளவு முடியாததோ, பைத்தியக்காரத்தனமானதோ, அதை விட பைத்தியக்காரத்தனமானதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்முடைய அறிவால் எடை போடுவது என்பது. எத்தனை விஷயங்களை பார்க்கிறோம். ஒரு கட்டத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லலையா, தொழுகையில நிக்கிறாங்க, திரும்பி பார்க்கறாங்க, நீங்க கவனமா தொழுவுங்க, உங்களினுடைய ருக்கு எனக்கு மறைந்ததல்ல, நீங்கள் செய்யக்கூடிய சுஜூத் எனக்கு மறைந்ததல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னால நின்று தொழுகிறாங்க, பின்னால சஹாபிகள் இருக்கிறாங்க. உங்களுடைய ருக்குவும் சுஜூதும் எனக்கு லா யக்ஃபா அலைய ருக்குஉக்கும் வலா சுஜூதுக்கும், உங்களுடைய ருக்கு, உங்களுடைய சுஜூத் எனக்கு மறைந்ததல்ல என்று அவங்க குறிப்பிடுறாங்க. சரி, இதாவது இதுக்கு அவங்க விளக்கம் சொன்னானோ பாருங்க. இந்த விளக்கமெல்லாம், அந்த விளக்கமாத்து விளக்கமெல்லாம் இவன் தான் சொல்லுவான். இந்த டிஎன்டிஜே அவன் ஆரம்பத்தில் இதுக்கு ஒரு விளக்கம் சொன்னான். அது ஹதீஸ் சஹீஹான ஹதீஸ் தான், அது உண்மைதான். எப்படின்னு கேட்டா அவங்க இப்படி திரும்பி பார்ப்பாங்களாம். அப்படி திரும்பி பார்ப்பாங்க, அவங்களுக்கு ருக்கு சுஜூதும் தொழுகையில நடக்குது, ஜமாத் நடக்குது, தொழுகையில ரசூல் இப்படி திரும்பி பார்ப்பாங்களா? சரி, அது இருக்கட்டும். தொடர்ந்து அவர்கள் சொன்னார்கள், உங்களினுடைய இதயத்தில் இருக்கக்கூடிய பயபக்தியும் எனக்கு மறைந்ததில்லை என்றார்கள். அது திரும்பி பார்த்தா தெரியுமா? அதற்கு விளக்கம் சொல்லணும் இல்ல. உங்களினுடைய இதயத்தில் இருக்கக்கூடிய பயபக்கம் ஹுஷூக்கும், உங்களினுடைய இறையச்சமும் கூட எனக்கு மறைந்ததல்லங்கிறான். உங்களுடைய மனோநிலை என்ன என்பதை அறியக்கூடிய ஆற்றல் என் கையிலே வழங்கப்பட்டிருக்கிறது என்றல்லவா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். எப்படி சமமானவர்களாக ஆக முடியும்? சமன்படுத்தி பார்க்க முடியும்? நம்மை போன்றவர்கள் என்று எப்படி சொல்ல முடியும்? அவர்களுடைய பார்வை வித்தியாசமானது,
பூமிக்கு அடியில் நடப்பதை பார்க்கிறார்கள். பல செய்திகள் இருக்கிறது. வானிலை இருப்பதை பார்த்துக் கொண்டவர்கள் சொல்லுகிறார்கள். வானிலை நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பேசுகிறார்கள். அல்லாஹ்வினுடைய சமூகத்தில் 2 பேர் வாதிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நிகழ்ச்சியை கண்ணால் கண்டவர்களாக சொல்கிறார்கள். சிரித்தார்கள் ஒரு முறை. ஏன் சிரிக்கிறீர்கள் நாயகமே? அல்லாஹ்வின் சமூகத்தில் 2 பேர் வாதிட்டுக் கொண்டிருப்பதை நான் பார்க்கிறேன் என்கிறார்கள். இஹ்யாவிலே இந்த செய்தி இடம்பெறுகிறது. நான் பார்க்கிறேன் என்கிறார்கள். அவர்களுடைய பார்வை. அது மாத்திரமல்ல, புகாரியிலே ஒரு செய்தி வருகிறது. இது வானுக்கு மேலே நடந்தது. புகாரியிலே வரக்கூடிய செய்தி பூமிக்கடியிலே நடந்தது. ஒரு பகுதியிலே அவர்கள் நடந்து செல்கிறார்கள். 2 கபரை கடந்து செல்லும் பொழுது இந்த கபரிலே இருப்பவர்கள் வேதனை செய்யப்படுகிறார்கள். ஒமா யுஅஸ்ஸபானி மின் கபீர், அவர்கள் பெரும்பாவம் ஒன்று செய்யவில்லை என்று செய்த கபருக்கு உள்ள வேதனை நடக்கிறதையும் சொல்றாங்க. என்ன காரணத்திற்காக வேதனை நடக்கிறது என்பதையும் சொல்லுகிறார்கள். சொல்லிவிட்டு 2 ஒரு மட்டையை, பச்சை மர மட்டையை எடுத்து வந்து அதை 2ஆக பிளந்து 2 கபர்களிலும் அவர்கள் நெட்டுகிறார்கள். நெட்டிவிட்டு இது காயாதிருக்கும் காலமெல்லாம் இவர்களுடைய அதாபு குறைக்கப்படுகிறது, இல்லாமல் ஆக்கப்படுகிறது என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஆக பூமிக்கு அடியில் நடப்பது என்ன என்பதும் அவர்களுக்கு தெரிகிறது. ஏன் அந்த அதாபு நடக்கிறது என்பதையும் அவர்கள் விளங்குகிறார்கள். அந்த அதாபு நீங்குவதற்கான வழி என்ன என்பதையும் அவர்கள் விளங்குகிறார்கள். கபூர்ல மட்டையை கொண்டு வந்து நெட்டினா ஏன் வேதனை குறையுது? அதுக்கு அறிஞர்கள் விளங்க சொல்றாங்க. அதுக்கு தஸ்பீஹ் செய்து அந்த தஸ்பீஹ் எல்லாம் அவங்களுக்கு போய் சேருது. அந்த சவாபு சேரும் பொழுது வேதனை இல்லாமல் ஆகிறது. அதனால தான் நம்ம ஊர்ல கபர்கள் எல்லாம் இந்த பச்சை மர இலைகளை நம்ம அதில் வைக்கிறோம். அதெல்லாம் அதனால தான் மஸாரிலே போட்டிருக்கக்கூடிய பூக்களை கூட நீங்கள் எடுக்காதீர்கள். அதுக்கு மேல கபர்ல போட்டிருக்கக்கூடிய அவைகள்லாம் தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் ஈசான் சவாபுக்கு ஒரு ஆதாரம். அந்த தகவலுக்கு நான் போகவில்லை. ஆனாலும் கூட உள்ளே நடக்கக்கூடிய கபருக்கு அடியிலே நடக்கக்கூடியவைகளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கறாங்க. அவங்களுடைய பார்வை நம்ம பார்க்க முடியுமா? நம் பார்வையும் அவர்கள் பார்வையும் ஒன்றா? விண்ணிலே நடப்பதை பார்க்கிறார்கள், அல்லாஹ்வினுடைய சமூகத்திலே நடப்பதை பார்க்கிறார்கள். ஒரு கட்டத்திலே சொல்லுகிறார்கள், விண்ணிலே நான் பார்க்கிறேன், மலக்குமார்கள் சுஜூது செய்து கொண்டிருக்கிறார்கள், ஒரு ஷிப்ரு கூட இடைவெளி இல்லாமல் அவர்களுடைய நெற்றி பட்டிருக்கிறதுங்கிறான். அல்லாஹ்வை பணிந்து சுஜூது செய்யக்கூடியவர்களை நான் பார்க்கிறேன். ஆக வானிலே பார்க்கக்கூடிய ஆற்றல் அவர்களுக்கு இருக்கிறது. பூமிக்கு அடியிலே பார்க்கக்கூடிய தன்மை இருக்கிறது. ஒரு கட்டத்தில் ஆயிஷா நாய் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் தரா மா லா நரா, நாங்கள் பார்க்க முடியாதவைகள் எல்லாம் நீங்கள் பார்க்கிறீர்களே. புகாரியிலே இது இடம்பெறுகிறது. தரா மா லா நரா, எங்களால் பார்க்க முடியாமல் போனவற்றை எல்லாம் நீங்கள் பார்க்கிறீர்களே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்வையின் தன்மை அத்தகையது. பார்வையினுடைய தன்மை அத்தகையது. அதுபோன்று அவர்களுடைய கேள்வியின் தன்மையும் வித்தியாசமானது. செவிப்புலனிலும் வித்தியாசம் இருக்கிறது. அவர்கள் சொல்லுகிறார்கள், வானத்திலே நடக்கக்கூடிய நிகழ்வுகள், பேச்சுக்களை எல்லாம் நான் கேட்கிறேன், வானத்தினுடைய இரைச்சல்களை, சப்தத்தை நான் கேட்கிறேன் என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அது மாத்திரமல்ல, அவங்களுடைய அறிவு குறித்து, இந்த செவி புலனை பற்றிய அறிவு எப்படி இருக்கிறது, இது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு செய்தி. பத்ர் களத்திலே செத்து போய்விட்ட குறைஷி காவிர்களை கலீப் பத்ர், பத்ருடைய ஒரு பள்ளத்தாக்கு ஒரு கிணத்துல போடப்பட்டு மூடியாச்சு. அப்ப அவங்க பத்ர் அந்த காவிர் குறைஷி காவிர்களை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, அல்லாஹ் உங்களுக்கு என்ன வாக்களித்தானோ அது கிடைக்கிறதா என்று கேட்கிறாங்க. அப்ப உமர் ரலியல்லாஹு தஆலா கேட்கிறாங்க, நாயகமே அவர்கள் செத்து போனவர்கள், அவர்களோடு நீங்கள் பேசுகிறீர்களே, அவர்கள் கேட்பார்களா என்று கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, உங்களை விட அவர்கள் தெளிவாக கேட்கிறார்கள் என்று குறிப்பிடும் பொழுது, கேட்கிறாங்கன்னு சொல்லலாம், கேட்கிறார்கள் என்று சொல்லி இருக்கலாம். உங்களை விட என்று சொல்லும் பொழுது ஹயாத்தா இருக்கக்கூடிய நம்முடைய செவிப்பிலங்களினுடைய அந்த கெபாசிட்டி எந்த அளவுக்கு இருக்குது, மூத்தா போனவர்களுடைய செவிப்பிலங்களுடைய அளவு என்ன இருக்கிறது, ஏன்னா உங்களை விட அவர்களுடைய அளவு கூடுதல் என்கிறார்கள். இப்ப சாதாரணமா ஒரு ENT ஸ்பெஷலிஸ்ட் நம்ம போனா அந்த காதுக்கு டெஸ்ட் பண்ணும் பொழுது அந்த ஒரு கருவி வைத்திருப்பான், எவ்வளவு கேட்கும் தன்மை இருக்கிறது. எல்லாருடைய கேட்கும் தன்மை ஒன்று அல்ல அல்லவா, எல்லாம் ஒன்னாவா இருக்கும். ஒரு ஆளுக்கு பூனை காதும்பாங்க, மெதுவா நடந்து வந்தாலும் அவருக்கு விளங்கிடும். சில பேர் காலையில விடிஞ்சு கேட்பான், பயங்கரமான இடி விழுந்து ஊரே முழிச்சு இருக்கும், இவன் தூங்கிட்டு இருப்பான், காலையில இருந்து மழையா பெஞ்சுதுன்னு கேட்பான். அப்ப அவனுடைய தன்மை வேறு. எல்லாரினுடைய செவிப்புலன்களும் ஒன்று அல்ல. ஆனால் மனிதர்களினுடைய, அங்கே இருக்கக்கூடிய சஹாபிகளினுடைய செவிப்புலனுடைய தன்மை என்ன, கபருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மையத்தாக போய்விட்ட, செத்து போய்விட்ட அவர்களுடைய செவிப்புலனுடைய தன்மை என்ன என்பது வரைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். எப்படி இரண்டும் ஒன்றாக ஆக முடியும்? நம்மை போன்று எப்படி மனிதர் என்று அவர்களை சொல்லுவது?